பைக்கில் சென்று கொண்டிருந்த இளைஞரை வழிமறித்த நபர் என்ன ஏது என சுதாரிப்பதற்குள் வெடுக்கென துப்பாக்கியை எடுத்து சரமாரியாக சுட்ட பயங்கரம். நெஞ்சை பிடித்தவாறே துடிதுடித்து உயிரிழந்த கணவர். மொத்த சம்பவத்துக்கும் மாஸ்டர் மைண்டாக இருந்த கொடூர மனைவி. நடந்தது என்ன? ஆள் நடமாட்டம் அதிகமான ஏரியாவில் திடீர்னு ஒரு பயங்கர சத்தம் கேட்டிருக்கு. ரோட்ல போயிட்டு இருந்தவங்க எல்லாரும் தங்களோட வாகனத்தை நிறுத்திட்டு என்ன சத்தம்னு பதற்றத்தோட பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ 2 வீலர்ல போயிட்டு இருந்த ஒருத்தர் நடு ரோட்டுல நெஞ்சில கைய வச்சுக்கிட்டே பொத்துன்னு விழுந்திருக்காரு. அவருக்கு பக்கத்துல ஹெல்மெட் போட்டுட்டு பைக்ல நின்னுட்டு இருந்த ஒருத்தன் மின்னல் வேகத்துல பைக்ல தப்பிச்சு போயிருக்கான். கீழே விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருந்தவரை அங்க இருந்தவங்க சேர்ந்து மீட்டு இருக்காங்க. அப்பதான் அவர் நெஞ்சில துப்பாக்கி குண்டு பாஞ்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு. உடனடியா அவரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த இளைஞரோட உயிர் அடங்கிருச்சு. தகவல் தெரிஞ்சு அங்க வந்த போலீஸ் புலன் விசாரணையில இறங்கினாங்க. விசாரணையில அந்த இளைஞர் பேரு பிரமோத்ங்கிறது தெரிய வந்தது. பிரமோத்தை துப்பாக்கியால சுட்டது யாருங்கிறத கண்டுபிடிக்க அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செஞ்சப்ப பிரமோத்தை துப்பாக்கியால சுட்டுட்டு தப்பிச்சு போன இளைஞரோட காட்சிகள் அதில் பதிவாகி இருந்தது. சிசிடிவி காட்சி அடிப்படையில அந்த நபரை மடக்கி பிடிச்ச போலீஸ் அவர்கிட்ட ஸ்பெஷல் கவனிப்புல விசாரணை நடத்தியிருக்காங்க. அப்பதான் போலீஸோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிருக்கு. பீகார் மாநிலத்தில் உள்ள மோத்திஹரி தான் பிரமோத்துக்கு சொந்தமான ஊர். இவரோட மனைவி சுப்பிரதா குமாரி. பிரமோத் வேலைக்கு போற நேரத்துல வீட்டுல குழந்தைகளை பார்த்துட்டு இருந்த சுப்பிரதாவுக்கு அதே ஏரியாவை சேர்ந்த விகாஸ் குமாருங்கிறவரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆரம்பத்துல நட்பா ஆரம்பிச்ச இந்த பழக்கம் நாள் போக போக தகாத உறவுல போய் முடிஞ்சிருக்கு. கணவன் வேலைக்கு போனதும் விகாஸ வீட்டுக்கு வர வச்சு 2 பேரும் தனிமையில இருந்ததாகவும் சொல்லப்படுது. இப்படியே கணவனுக்கு தெரியாம விகாஸோட தகாத உறவுல இருந்த சுப்பிரதாவோட வில்லத்தனம் கணவன் பிரமோத்துக்கு தெரிய வந்து வீட்டுல பிரளயமே வெடிச்சிருக்கு. இத்தனை நாள் போனது போகட்டும், நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை வாழ்வோம், விகாஸ் கூட பேசுறத விட்டுன்னு அட்வைஸ் பண்ணிருக்காரு பிரமோத். ஆனா கணவனோட அட்வைஸ இடது காதுல வாங்கி வலது காது வழியா வெளியே விட்ட மாதிரி எதையுமே கண்டுக்காம வழக்கம் போல தன்னோட காதலன் விகாஸ் கிட்ட பேசி பழகிட்டு இருந்திருக்காங்க சுப்பிரதா. இதனால கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி பிரச்சனை வந்திருக்கு. சுப்பிரதாவை விகாஸ் கிட்ட பேச விடாம தடுத்திருக்காரு பிரமோத். பிரமோத்தை விவாகரத்து பண்ணிட்டு விகாஸோட புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல பிரமோத் இப்படி பண்றாரேன்னு ரொம்ப கடுப்பாகி இருக்காங்க சுப்பிரதா. அப்பதான் காதலன் விகாஸ் கூட சேர்ந்து ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் பிரமோத்தோட கதையை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவரோட தொல்லையே இருக்காது, அதுக்கப்புறம் நாம 2 பேரும் நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சுப்பிரதா விகாஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. காதலி சொன்னதை கேட்ட காதலன் விகாஸ் பிரமோத்தை கொலை பண்ண முடிவு பண்ணிருக்கான். கத்தி அறிவாளை வச்சு வெட்டுனா மிஸ் ஆக சான்ஸ் இருக்கு, பேசாம துப்பாக்கியால சுட்டு கொன்னுருவோம்னு முடிவு பண்ணிருக்கான். அதுக்காக கூலிப்படையை சேர்ந்த ஒருத்தன் கிட்ட டீல் பேசியிருக்கான் விகாஸ். அது மட்டும் இல்லாம தான் வச்சிருந்த 35,000 விகாஸ் கிட்ட கொடுத்து இந்த பணத்தையும் கூலிப்படையை சேர்ந்தவனுக்கு கொடுத்து பிரமோத்தோட கதையை கச்சிதமா முடிக்க சொல்லுன்னு சுப்பிரதா சொன்னதாகவும் கூறப்படுது. காதலி சொன்னபடியே கூலிப்படையை சேர்ந்த ரஞ்சன் குமார் கிட்ட பணத்தை கொடுத்திருக்கான் விகாஸ். இந்த டீலிங் நடந்தது 17ஆம் தேதி காலையில. அன்னைக்கு பிரமோத் வீட்டுல இல்ல, பக்கத்து கிராமத்துல உள்ள தன்னோட தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தார். அதுக்கு பிறகு சுப்பிரதா கிட்ட பிரமோத்துக்கு போன் பண்ணி சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்லு, வர்ற வழியில அவன் கதையை முடிச்சிடலாம்னு சொல்லி இருக்கான் விகாஸ்.
அதே மாதிரி கணவன் பிரமோத்துக்கு போன் பண்ண சுப்பித்தரா என்ன ஏதுன்னு சொல்லாம பதற்றத்தோட பேசுற மாதிரி ஆக்டிங் பண்ணி கணவனை வீட்டுக்கு வர சொல்லி இருக்காங்க. மனைவியோட பதற்றமான குரலை கேட்டதும் பயந்து போன பிரமோத் மறு நிமிஷமே டூ வீலரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி இருக்காரு. பிரமோத் வர்ற வழியில ஒரு வாகனத்துக்கு பின்னாடி மறைஞ்சு நின்னுட்டு இருந்திருக்கான் அந்த கூலிப்படையை சேர்ந்த ரஞ்சன் குமார். தலையில ஹெல்மெட், தோல்ல பேக போட்டுட்டு பைக்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். பிரமோத் வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போன அவன் திடீர்னு அவரை வழிமறிச்சு பேக்ல இருந்த துப்பாக்கி எடுத்து நெஞ்சிலேயே சர்ற மாதிரியா சுட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கான். துப்பாக்கி குண்டுகள் பிரமோதோட நெஞ்ச தொலைச்சதுல கொஞ்ச நேரத்திலேயே அவர் துடிதுடிச்சு இறந்து போயிட்டாரு. மொத்த உண்மையும் விசாரணையில தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிரமோத்தோட மனைவி சுப்பிரதாவோட காதலன் விகாஸ், கூலிப்படையை சேர்ந்த ரஞ்சன் குமார்னு 3 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல தள்ளிட்டாங்க.